ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலிருந்து டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ரயில்வே துறையிலிருந்து டெக்னீஷியனுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஓகே, அதாவது ரயில்வே துறையிலேருந்து 2வது நோட்டிஃபிகேஷனாக டெக்னீஷியனுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எந்தமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா இதிலே அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலில் பொறுத்த வரைக்கும் 186 வேக்கன்சி. டெக்னீஷியன் கிரேட் 3ல ட்ராக் மிஷின் ஒரு 28, பிளாக் ஸ்மித் பார்த்தா 113, பிரிட்ஜில் ஒரு 19, கேரேஜ் மற்றும் வாகனம் 260. அந்த மாதிரி உங்களுக்கு பல வகையான போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா 30 விதமான பதவி கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 6238 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 28/6/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 28/7/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக வேக்கன்சி பற்றி தனித்தனியாக பிடிச்சிருக்காங்க பாருங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலை பொறுத்த வரைக்கும் 183 வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,500 கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் $19 சேலரி கொடுக்குறாங்க. 6055 வேக்கன்சி. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டோட்டலாக 6238 வேக்கன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, எந்தமான கல்வி தேதி, அதை பற்றி கடைசியாக பார்க்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணாவே போதுமானது, நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தா 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிலுக்கு பார்த்தா 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேட்டகிரி, அனைத்து கேட்டகிரியை சார்ந்த பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு 250 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுக்க பாருங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் தான். இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் எக்ஸாமினேஷன் தாங்க வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷனும் பண்ணுறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்க போது, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ முதல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது எந்த பதவிக்குன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இருக்கு பாருங்க, அந்த பதவிக்கு டோட்டலாக 90 நிமிஷம் எக்ஸாம் இருக்க போது 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் என்ன, அதுக்கான சப்ஜெக்ட் என்ன, அதை பற்றியும் சிலபஸ் என்ன, அதை பற்றியும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, மொத்தமாக 100 கொஷின் கேட்குறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனிங், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் மற்றும் அப்ளிகேஷன், மேத்தமேட்டிக், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3க்கும் அதே மாதிரி தாங்க 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 90 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது அதுக்கான பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. மேத்தமேட்டிக் ஒரு 25 கொஷின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனிங் 25 கொஷின், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போவீங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட் அதிலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் கிடைச்சிடும். ஓகே, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கல்வி தகுதி. ஏன்னா கல்வி தகுதி ஒவ்வொரு பதவிக்கும் மாறுபடும். ஸோ அதனால் கல்வி தகுதி பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாங்க. ஏன்னா இந்தியாவில் உள்ள எல்லா லாங்குவேஜ்லையுமே எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு 30வது பேஜ்லேருந்து அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இருக்குது பாருங்கள், இந்த பதவிக்கு மட்டும் என்ன கல்வி தகுதினா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ், அதாவது பேச்சுலர் டிகிரியில்
ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பிஎஸ்சி இன் ஏ காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க. அதாவது இந்த பேச்சுலர் டிகிரியில் மெயின் டிகிரியாக இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும், அல்லது ஏதாச்சும் ஒரு டிகிரியில் இந்த சப்ஜெக்ட் காம்பினேஷன் இந்த சப்ஸ்ட்ரீமோட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வருது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, மேலே சொல்லியிருக்கிறதுல இந்த எலக்ட்ரானிக்கில், கம்ப்யூட்டர் சயின்ஸில், ஐடியில் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் எபோவ் பேசிக் ஸ்ட்ரீம் அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் அதாவது ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் முடிச்சிருக்கீங்க, அது பேச்சுலர் டிகிரியாக இருக்கட்டும், டிப்ளமோ ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து மீதி சப்ஜெக்ட் முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டெக்னீஷியன் கிரேட் 3க்கான பதவிங்க. கிரேட் 3க்கான பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் 10th ஐடி முடித்தவங்க அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண முடியும், டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு நிறையா டெக்னீஷியனுக்கான பதவி. இப்போ வந்து பாருங்கள், டெக்னீஷியன் கிரேட் 3ல ட்ராக் மிஷின் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் சம்மந்தப்பட்ட ட்ரேட், அதாவது ட்ராக் மிஷின் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரேட் ஆஃப் ஃபிட்டர் முடித்தவங்க, எலக்ட்ரீஷியன் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் மெக்கானிக் முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ் முடித்தவங்க, இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் இந்த ட்ரேட்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு டேரெக்டாக அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்க, ஐடி முடிக்காத இந்த ஃபிட்டரில் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிஷியனில் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே பேசிக்காக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதுதாங்க. அதேமாரி இதில் வந்து பாருங்கள், பிளாக் ஸ்மித் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதேமாரி தான் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் இந்த சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடித்தவங்க, அல்லது 10th முடிச்சுட்டு டேரெக்டாக அப்ரெண்டிஸ்ஷிப்பில் இந்த ட்ரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க, இதுக்கும் அதே மாதிரி தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எல்லா பதவிக்குமே உங்களுக்கு 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது 10th முடிச்சுட்டு டேரெக்டாக அந்த ட்ரேடில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிஐ படித்தவங்க 10th படித்தவங்களுக்கு. ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு சிக்னல் பதவிக்கு மட்டும் அந்த சப்ஜெக்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், மற்ற எல்லாருமே வந்து பார்த்தா ஐடி அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் வந்து 30 பதவி கிட்ட கொடுத்துருக்காங்க. 30க்கும் அதே மாதிரி தாங்க உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட் வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஜோன் வைஸாக. ஸோ நம்ம வந்து பார்த்தா சென்னை ஜோனில் வரும். ஸோ சென்னை ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சி அதை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ஜோனாக தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இதில் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ யூஆர் கேட்டகரி 552 வேக்கன்சி, எஸ்சிக்கு 226, எஸ்டிக்கு 200, ஓபிசிக்கு வந்து பார்த்தா 274, இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தா 95, நெட் வேக்கன்சி வந்து 1347 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக என்னது சென்னைக்கு வேக்கன்சி அதிகமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வாய்ப்புங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு. இதில் ஐசிஎஃப் இருக்க பாருங்கள், இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரி, அது வேக்கன்சி ஒரு 351 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழகத்துக்கே கிட்டத்தட்ட 1347 வேக்கன்சி சதர்ன் ரீஜன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். மற்றவங்கள கம்பேர் பண்ண சொல்ல வந்து பார்த்தா சென்னை ஜோனுக்கு நிறையா வேக்கன்சி இருக்குதுங்க. பாதிக்கு பாதி வேக்கன்சி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா சென்னைக்கு வந்துருச்சு, மற்றவங்களுக்கு வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.